இது வந்து கரும்பு முருங்கையோட குச்சிங்க. நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. அதனால் அவங்கள கட் பண்ணேன். அது கட் பண்ண குச்சியெல்லாம் எடுத்து நீர் பதியம் போட்டேங்க. நீர் பதியம் போட்டு 10 நாள் ஆச்சு. நல்லா துளிர் விட்டு வந்துட்டாங்க. 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணியை மாற்றிடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேங்க. இந்த எலுமிச்சம்பழம் வந்து கீழே விழுந்து கிடந்தாங்க. ஒரு 3 எலுமிச்சம்பழம் கீழே இருந்தது. அவங்கள இன்றைக்கி எடுத்தாச்சு. இந்த எலுமிச்சம்பழம் வந்து பழுத்தோடனே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம பறிக்கணும்னு அவசியமே இல்லை. மாடி தோட்டத்துக்கு போனாலே எனக்கு ஏதாவது அறுவடை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பழம் இல்லைன்னா காய் கீரை ஏதாவது ஒன்று அறுவடை பண்ணிக்கிட்டே தான் வருவேன். அதுக்கப்புறம் இது வந்து மினி ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மினி ஆரஞ்சு வந்து அவங்களும் இன்றைக்கி பழுத்திருந்தாங்க. அவங்களும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. பறிக்கும் போதே வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மல்பெரி கொஞ்சம் காய்ச்சிருந்தாங்க. அவங்களையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி அறுவடை இது தாங்க. அதுக்கப்புறம் மினி ஆரஞ்சை ஜூஸ் போட்டு குடித்தேங்க. ரொம்ப நல்லா ருசியாக இருந்தது.